இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். ஜனநாயகன். இந்த படத்துடைய ரிலீஸ் எப்போ இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயும் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் ஜனவரி எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகலன்னா, பிப்ரவரியில ஒரு 3 டேட் பிளான் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அந்த 3 டேட்லயும் ரிலீஸ் ஆகலன்னா, இந்த படம் ஆஃப்டர் எலக்ஷனுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆகும். அதுக்கு என்ன காரணமா சொல்றாங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி இருக்கு. ஒரு பார்ட்டி லீடர் அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு. எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அவர் சம்மந்தப்பட்ட எந்த விதமான ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டா அண்ட் மக்கள அட்ராக்ட் பண்ற மாரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதன் காரணமா ரிலீஸ் டேட்ட எலக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தால் மட்டுமே அந்த படம் ரிலீஸ் செய்யப்படும்ன்ற மாரி சொல்றாங்க. அதன் காரணமா ஜனநாயகன் கண்டிப்பா ஜூன் இல்ல ஜூலை. மிக முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தீபாவளிக்கு ட்ரீட்டா இந்த படத்த ரிலீஸ் பண்ணலான்ற மாரி அந்த டீமே பிளான் பண்ணிட்டாங்கன்ற ஒரு டாக்லாம் இருக்குன்ற மாரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு. கவினுடைய நடிப்புல அடுத்து அவருடைய 9வது ப்ராஜெக்ட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இந்த படத்துல கவின் மட்டும் ஹீரோவா இல்லாம, சாண்டி மாஸ்டரும் ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஹீரோயினா ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட இயக்குனரா டைரக்டர் கென் ராய்சன் பண்றாரு. அவரு இதுக்கு முன்னாடி ரீசென்ட்டா சாய் அபியங்கருடைய ஆல்பம் எல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நெறைய ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு டைரக்டரா இதுதான் முதல் படம். ஏஜிஎஸ் புரொடக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் படத்துல நடிக்க போறாரு. அந்த படத்தோட ஹீரோயினா மீனாட்சி அண்ட் ஸ்ரீலீலாவ லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்ட குடுத்திருந்தோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாரி பிரதீப் ரங்கநாதன் யோசிச்சிருக்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதன் காரணமா மீண்டும் பிரதீப் ரங்கநாதன் புது இயக்குனர்கள்கிட்டயும், பழைய இயக்குனர்கள்கிட்டயும் கதைய கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதீப் ரங்கநாதன் அவருடைய டைரக்ஷன்ல அவருடைய சை-ஃபை கதையில நடிக்க போறாரா? இல்ல புது டைரக்டர் கூட சேர்ந்து ஒரு பிளாக் பஸ்டர் குடுக்க போறாரான்னு. ஆக்டர் சூரி அடுத்து மண்டாடி அப்படின்ற படத்துல லீடா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோடைய கதைய பத்தி என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் நான் வந்து இந்த ஃபிஷர்மேன் அப்படின்ற மாரி கேரக்டர்ல நடிச்சதில்ல. இந்த படத்துல நான் நடிக்கும்போது, இந்த படத்துக்காக அவ்வளோ பெரிய ஒரு எஃபோர்ட் நாங்க போட்டிருக்கோம். ஆக்டர் சூரி ரீசென்ட்டா மண்டாடி அப்படின்ற படத்துல லீடா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்த பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்துல நான் ஒரு ஃபிஷர்மேன் கேரக்டர் பண்றேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இந்த படம் வந்திருக்கு. எப்படி விடுதலையில அந்த போலீஸ்காரங்கள்ல நான் ஒரு போலீஸ்காரனா இருக்கணும். அப்படி இந்த படத்துல நாங்க ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிய வச்சு ஒரு கதைய உருவாக்கியிருக்கோம். அப்படி நான் இந்த படத்துல ஒரு ஃபிஷர்மேனா இருப்பேன். கண்டிப்பா ஒரு தனியான ஒரு ஆக்டரா நான் தெரிய மாட்டேன். அதுதான் இந்த கதை டிமாண்ட் பண்ணுது. அத 100% என்னோட எஃபோர்ட்ட குடுத்துருக்கேன்றத சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நான் மாமன் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தேன். அந்த படத்துல நடிக்கும்போதே எனக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அந்த படத்துல முடியல. மறுபடியும் இந்த மண்டாடி படத்தோட இயக்குனர்கிட்டயும் அதான் நான் சொல்லியிருந்தேன். ஜிவி பிரகாஷ் இந்த படத்துடைய மியூசிக் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ன்றத சொல்லியிருந்தேன். இந்த படத்துடைய சீக்வென்ஸ்லாம் நாங்க ரீசென்ட்டா ஷூட் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா வந்திருக்கு. நான் ஆசைப்பட்டது நிறைவேறின மாரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்ததுன்றத ஷேர் பண்ணியிருக்காரு. ரெட்ரோ படத்துல வில்லனா நடிச்சவரு வித்து. அவரு இப்போ ஹீரோவா ஃபிலிம் 29 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல நடிச்சு முடிச்சுட்டாரு. இந்த படத்தோடைய இயக்குனர் ரத்னகுமார். அடுத்து வித்து ஹீரோவா நடிக்க போற ப்ராஜெக்ட்டுக்கான கதைகள கேட்டிருக்காரு. அதுல ரீசென்ட்டா கொட்டுக்காளி படத்துடைய இயக்குனர் வினோத் அவர்கள் ஒரு கதைய சொல்லியிருக்காரு. அந்த கதை வித்துக்கு ரொம்பவே புடிச்சு போன காரணத்தினால, மீண்டும் ஸ்டோன் பெஞ்ச் புரொடக்ஷன்ல வித்து ஹீரோவா நடிக்க வினோத் அவர்கள் இந்த படத்த டைரக்ட் பண்ண போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ட கூடிய விரைவில அந்த டீம் மெம்பர்ஸே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்க.